வணக்கம். நல்ல ஆரோக்கியமான சுவை நிறைந்த தூதுவளை சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான தூதுவளை இலையை நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதில் முள் இருக்கிறபடினால கத்திரிக்கோலில் நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த செடியில் இருந்த முழு இலையையும் வெட்டி எடுத்துட்டேன். வெட்டி எடுத்த இலை 50 கிராம் தான் வந்தது. இந்த அளவுக்கு நீங்கள் 100 கிராம் தூதுவளை நீங்கள் சேர்த்திங்கன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த இலையில் இருக்கிற எல்லா முள்ளையும் வெட்டி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாக்கியதும் சின்னதாக வெட்டிய 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 உள்ளிப்பல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இந்த பொருட்களை நன்றாக கலந்து விட்டு 1 நிமிஷம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பளுக்கு இதெல்லாம் வதக்காமல் நீங்கள் பச்சையாக அரைச்சிங்கன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும். 1 நிமிஷம் வதங்கின பிறகு 8 செத்தல் மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு விதை நீக்கிய பழப்புளி. இந்த சம்பளுக்கு உங்களுக்கு பழப்புளி சேர்க்கிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேசி புளி சேர்த்தும் சம்பல் செய்யலாம். தேசி புளி சேர்க்கிறேன்டா நீங்கள் கடைசியாக சேர்த்து அரைக்க வேணும். 30 வினாடிகள் வதக்கெடுத்த பிறகு கழுவி வச்சிருக்கிற தூதுவளை இலையை சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பூ, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நிறைய நேரம் வதங்க விடாமல் 30 வினாடிகள் வதங்க விட்டீங்கன்னா போதும். அடுப்பை நல்லா குறைவாக விட வேணும். இந்த தூதுவளை இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சளி நேரங்களில் தூதுவளையை இவ்வாறு வதக்கி செய்யாமல் பச்சையாக நீங்கள் சம்பல் செய்து சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் இல்லாமல் போயிடும். செத்தல் மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயும் பாவிக்கலாம். சளி நேரங்களில் இந்த இலையை நல்லா அவிச்சு தண்ணி குடிச்சிங்கன்றாலும் நல்லது. மற்றது ரசம் செய்து சாப்பிடலாம். 30 வினாடிகளுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் மாறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்தெடுக்கிறேன். உங்கள்கிட்ட அம்மி இருக்குமெண்டா நீங்கள் அம்மியிலையும் அரைக்கலாம். பழப்புளி விருப்பமில்லாத நீங்கள் இந்த நேரத்தில் தேசி புளி சேர்க்கலாம். இந்த சம்பலுக்கு வேறு எந்த கறியுமே தேவையில்லை. நல்ல சூடான சோறோடு இந்த சம்பலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும். ஆரோக்கியமான நல்ல சுவை நிறைந்த தூதுவளை சம்பல் தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.